குட் மார்னிங். எத்தனாங்க வேலி? ஏன் வந்து நீங்க என்ன கேள்வி செய்வோம்டா? எத்தனாங்க? ஆ 32. எத்தனாவது? 32 கேளியா? 24 பக்கம். ரெண்டாயிரத்தி 21. இருபது செய்யணுமா? இல்லையே. 13 செய்யணுமா? 13 செய்யணுமா? 20 செய்யல சார். എത്ര 31 ചെയ്യലല്ലോ? ഓ 19 ചെയ്യണം. ഓ ഇപ്പൊ തുറാങ്കലിനോ അടിങ്ങോ 5 ആണ്ടിലേക്ക് ഏഴാപ്പിനി.
சரியா? இருபத்தி ஓராம் தேதி. Right. வரையறுக்கப்பட்ட மிதுனம் பரிசோதனை கூட பொது கம்பெனியின் பழைய வைத்திய சோதனை கருவி பதிலாகும். நவீன வைத்திய சோதனை கருவி உபாதத்தை பிறகு செய்ய விரும்புகின்றார். புதிய உபாதத்தை பெற்றுக்கொள்ளப்படுமாயின் பழைய உபாதத்தை புத்தகப்புறமை 2 செய்ய முடியும். புதிய உபாதிக்காக மதிப்பிடப்பட்ட காசு உட்பாட்டு தந்திருக்குது. இதுல மேலே தொழிற்பாதமாகவும் லாபம் தந்திருக்கு. இதுல களிமட்ட கேணி தந்திருக்கு. வேண்டப்பட சேர்த்துன ஒவ்வொரு இடத்துல காசு உட்பாதி வெளிப்பாட்டு என்றால் 5 வருஷம் மண்டகளா பிரியுங்க. 2வது சேர்த்துன தேறிய நிகாபுரமே தெரியும் பிரிக்காண்டது. 3வது தேறிய நிகாபுரமை அடிப்படையில் என்னவாம் சிபாஸ் வாங்கலாமா இல்லையாங்கிறத சிபாஸ்ல தேங்கட 7ஆ பிரியுங்க. பிரியுங்க 31ஆம் கேள்வி. பக்கம் 73. பக்கம் 73. பக்கம் 73. பக்கம் 73. ஆண்டு 0 1 2 3 4 5. இது காசு உட்பாட்டை காசு வெளிப்பாடு. காசு உட்பாட்டல் காசு வெளிப்பாடு. காசு உட்பாட்டல் காசு வெளிப்பாடு. காசு உட்பாட்டல் காசு வெளிப்பாடு.
லாபம் தந்தா நீங்க காசு பாய்ச்சல் காணிக்க என்ன செய்யணும்? பிரமாணத்தை கூட்டி காணுமா? லாபம் தந்தா காசு பாய்ச்சல் காணிக்க பிரமாணத்தை கூட்டி காணும். பிரமாணத்தை கூட்டி காணும். லாபத்தோட பிரமாணத்தை கூடதான் காசு பாய்ச்சல் வேறு. போடுங்க. 0 ஆண்டு 0 1 2 3 4 5 ஏழா பிரிக்கணுமா? ஆண்டு 0 1 2 3 4 5 ஆண்டு 0 1 2 3 4 5 காசு உட்பாய்ச்சல் கீழே காசு வெளிப்பாய்ச்சல். காசு உட்பாய்ச்சலுக்கு 5 வரை விட காசு வெளிப்பாய்ச்சல். காசு உட்பாய்ச்சல் 5 காசு உட்பாய்ச்சல். காசு உட்பாய்ச்சல் 5 காசு வெளிப்பாய்ச்சல். சரி, பாருங்க. காசு உட்பாய்ச்சல் காசு வெளிப்பாய்ச்சல். வைத்திய 31ஆம் தேதி 2020 பாஸ் 19 செய்தோம். விரையின மிதுன சோதனை கூட பொதுமக்களோட பழைய வைத்திய சோதனைக்கு வரைப்பதாக நவீன வைத்திய சோதனை பிரிவு செய்ய மாற்ற போகுது. நான் ஒரு மோட்டர் சைக்கிள் வந்தோடனே புது மூட்டைக்கா பழைய மூட்டைக்கு வித்தா எனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் காசு வேணும். அதை கொடுத்து புது மூட்டை கிடைக்கும். புது மூட்டைக்கு விலை வளர்ந்த விலை காசு ஈடு செய்யறமே. புதிய பெற தீர்மானிப்பட பழைய படத்தை புத்தகப்படும் எல்லாம் கொண்டு சேர்ந்து கேள்விக்கிறேன். உங்கள்கிட்ட போடுவோம். பழைய உபகரண விற்பனை 250 பிளாஸ் 3 வெட்டி எனக்கு 1000 போடும். பழைய உபகரண விற்பனை 250 பிளாஸ். புதிய உபகரணம் மதிப்பிடப்பட காசு உட்பாதன வெளிப்பாட்டல் உபகரணத்தின் புதிய உபகரணத்தின் கொள்விலை. புதிய உபகரணம் வாங்கினால் 1800 காசு மைனஸ். உபகரணம் தொடர்பான போக்குவரத்து கிரியாம் சொத்து வாடகைக்கு மைனஸ் 200 மைனஸ். உபகரணம் தொடர்பான போக்குவரத்து கிரியாம் 200 மைனஸ். உபகரணத்துக்கான நிறுவுதல் கிரியாம் 75 மைனஸ். உபகரணத்துக்கான நிறுவுதல் கிரியாம் 75 மைனஸ். சொத்து எப்ப வாங்குறீங்களோ அப்பதான் 0 போக்குவரத்து கிரியம் காட்டணும், நிறுவன கிரியம் காட்டணுமா? பயன்தர கால முடிவு உபகரணத்தின் எஞ்சிய பெருமல். எஞ்சிய பெருமை என்னவா கருதணும்? இறுதி வேட காசு உட்பாடு 125. எஞ்சிய பெருமை இறுதி வேட காசு உட்பாடு. சேர்த்திருந்த ஆரம்பத்தில் மேலே தொலைப்பட மூலம் தேவைப்பார். தொழிற்பட மூலம் 0 வருஷத்துல 225 மைனஸ். தொழிற்பட மூலத்தின் ஆரம்பத்தில் தேவைப்பாடு 225 மைனஸ். அது சொல்றான். மேலே தொழிற்பட மூலம் சேர்த்திருந்த இறுதி வேடத்தில் மீள பரப்பட போட்ட அவலம் இறுதி வேடத்துல மீள கிடைக்கும். ஞாபகம் சின்ன விஷயம். இந்திய பெருமை இறுதி வேட காசு பாஜக கருதும் புதுசு. தொழிற்பட மூலம் 0 மைனஸ் பண்ணி போட்டு அவ்வளவு அதிகரிப்பு வாங்கணும்னு சொல்லுவான். அதாவது போனவர்கள் ஒப்படைக்க இவ்வளவு கூடாதான் மட்டும் வாங்கணும்னு சொல்லுவான். எல்லாம் முழுவாக பெற்றுக்கணும்னு சொல்லுவான். கனகமாக முழுவாக பெற்றுக்கூட அவ்வளவு கிடையாது. ஒரு கணக்கு விளங்கினா மிச்சம் ஒரே மாதிரி என்ன விளங்கிக்கோ இந்த பாடங்கள். ஆய்காலம் 5 வருஷம் புதிய கொரோனா செய்யப்படும் ஆயின்
கம்பெனியின் வரிக்கு பின்னால் லாபத்தில் வேடாந்த அதிகாரி ஒவ்வொரு வருஷம் வரிக்கு பின் லாபம் 2010 தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும் லாபம் போடக்கூடாது. இதுல நாங்கள் வருடாந்த செயற்பாட்டு காசு பாய்ச்சலில் அதிகரிப்பு தான் போகும். வருடாந்த செயற்பாடு அதிகரிப்பு என்றால் காசு பாய்ச்சல் காணும் போது லாபத்துடன் பெருமானத்தையோ கூட்டணும் தொழில். நீங்க காசு பதிலோதிங்க வரிக்கு முன் லாபத்துடன் பெருமானத்தையோ சீராக கூட்டினாலே லாபம் பெருமானத்தை குறைச்சி லாபத்தை குறைச்சி என்ன போவா காசு போவாங்க. லாபம் ஒவ்வொரு வருஷம் 210 2,10,000 210 பெருமானத்தேவை சொத்து கிரியா 1500 சொத்து கிரியா 200 போக்குவரத்து கிரியா 75 நிறுவ கிரி சேர்த்தோம்னா 2075 எஞ்சிய பெருமுறை 125 அது நாய்க்காலம் 5 வருஷம் 2075 125 கழித்தால் 1950 அது 5 அளவில் தெரியும். முன்னூற்றி தொண்ணூறு பெருமானத்தை லாபம் 210 சேர்த்த வேண்டாம் எவ்வளவு வேடாந்த செயற்பாடு காசு பாய்ச்சலில் அதிகரிப்பு ஆரம்பம். வேடாந்த செயற்பாடு காசு பாய்ச்சல் அதிகரிப்பு ஆரம்பம். எனிக்கோட்டி கழிவிட்டு பேரும் 26ஆம் தேதி எக்ஸாம் நீங்க சொல்லிட்டேன் சொல்றான் 26ஆம் தேதி எக்ஸாம் சொந்தம் எல்லாம் முடிவு நினைக்கிறேன். படிக்க எக்ஸாம் 2 months அப்படி போவாங்க கழிச்சு ஆரம்பிச்சுதான் கேட்கிறியா சோர் பண்ண நாள் 15 நாளா ஸ்கூல் நடக்காம நாள் 2 வருஷம் ஸ்கூல் நடந்தா காணுமா. ஓஸ்மா ஸ்கூல் போனீங்க ஓஸ்டா ஜூலை ஸ்கூல் போனீங்க ஜூன் ஸ்கூல் போய் இந்த ஜூன் வந்தோடனே சரியா 2 வருஷம் சரியா 3 6 மடிவே நடக்குது. அவ எக்ஸாம் என்ன போடலாம் அவ நின்னபோதே நடக்கிற நல்ல விஷயம். கூடதான் பிரச்சனை கொஞ்சம் நேரத்துக்கு உடம்புங்க கோயிலுக்குள்ள விடுங்க. அதுல நெருக்குன்னா இங்க வந்துடுது போனீங்க கூட பெருநாளா ஓ பொது பெருநாள்னா உங்களோட நினைவும் போலாம் நான் அந்த நேரம் சொன்னவர் அந்த நேரம் தெரிஞ்சு அந்த இறைவனில அந்த போன்ல காட்டிட்டு போனான். சரி 9 மணிக்கு புஷம் முடிஞ்சுதானே போனீங்க என்ன புஷம் 9 மணிக்கு அதுக்கப்புறம் சும்மா அப்படிங்களா கட்டைக்கெல்லாம் முடிஞ்சு அது சரி மேடம் ஆண்டவர் உங்களோட இருப்பாரு யார் சொன்னாலும் உண்டு நான் சொன்னாலும் உண்டு. அதன்படி என்ன தெரிஞ்சுங்க சரியா. பழைய உபகரண விற்பனை 2 காசு வேணும். எஞ்சிய பெறுமதி 125 உறுதி வேட காசு உட்பார்த்தல் தொழிற்படை மூலம் 25 உறுதி வேட காசு உட்பார்த்தல் வருடாந்த செயற்பாட்டு காசு 10 கொடுங்க. வருடாந்த செயற்பாடு காசு அதிகரிப்பு ஒவ்வொரு வருஷம் லாபம் 210 தந்திருக்கு. சொத்தும் கிரியம் எடுத்து எஞ்சிய பெருமையை கழிச்சு
15,000 தேங்கி வரும் தேங்கிவாய் இதோட கூட்டிடும் இதே தான் 2021 பேப்பர் என்னைக்கு என்ன வித்தியாசம் இந்த ஒன்றுதான் வித்தியாசம் இந்த ஒரு 5 ஆண்டுக்கு ஒரே லாபம் தந்திருக்கு அங்க ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு லாபம் தந்திருக்கு ஓராண்டு லாபம் பெரும் அதை கூட சரி அந்த பேப்பர் சரி இந்த பேப்பர் 2020 படிச்சுட்டு போனவன் 2020 பேப்பர் சிம்பிள் ஆச்சு ஆசிரியர் வெளியே இறங்கி வர புதிய உபகரணம் குழந்தை காசு போகும் உபகரணத்துக்கு அந்த போக்குவரத்துக்கு காசு போகும் நிறுவனங்கிரியா காசு போகும் தொழில்புற முனைவீடு வந்து மைனஸ் உங்களுக்கு பேடாத தேவையாவது பட்ஜெட் 2100 மைனஸ் நன்றி 100 மைனஸ் 100 மைனஸ் 600 600 600 600 இது 1000 1000 தலைவடிக்கு அணியை போட்டு பெறுங்க தலைவடிக்கு அணி போடுங்க ஒன்றுலாம் தருவான் இங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணல நீங்க எப்பயும் பூஜ்ஜத்துக்கு என்ன வேண்டி இருக்கும் பூஜ்ஜத்துக்கு எப்பயும் என்ன இருக்கும் ஒன்று இருக்கும் ரசம் 9 ஒன்று ரசம் 8 3 ரசம் 7 5 ரசம் 6 8 ரசம் 6 2 2100 மைனஸ் எவ்வளவு 46 498 450 408 620 பிளஸ் எல்லாத்தையும் கூட்டி மைனஸா கழிச்சிங்கன்னா என்பி வேற ஒரு என்பி பிளஸ் 422 பிளஸ் 422 இதெல்லாம் முடிவு தேறிய நிகால பெருமை நேர்கணிய பெருமையை கொண்டிருப்பதனால் சில முடிவுகளே தேறிய நிகால பெருமதி நேர்கணிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எண்ணத்தை கொள்ள செய்ய முடியும் தேறிய நிகால பெருமதி நேர்கணிய பெருமையை கொண்டிருப்பதனால் மேற்படி எண்ணத்தை கொள்ள செய்ய முடியும் தேறிய நிகால பெருமதி நேர்கணிய பெருமையை கொண்டிருப்பதனால் மேற்படி இயந்திரத்தினை கொள்ள செய்ய முடியும் தேறிய நிகால பெருமதி நேர்கணிய பெருமையை கொண்டிருப்பதனால் மேற்படி இயந்திரத்தினை கொள்ள செய்ய முடியும் டவுட் இருக்கா ரெண்டும் 2022 பிறகு இப்படி வர இல்லையா இந்த மாதிரி வரலாம் எடுங்க 2021 அடுத்த கேள்வி 32ஆம் கேள்வி 6 சைனாரோட முடிச்சோம்னா அங்கால ஃபுல்லா பார்க்கணும் ஒரு பேப்பர் வடிவா செய்யலாம் 2 வயசு பேப்பர் செய்யலாம் உடனே 2 பேப்பர் செய்யலாம் 32ஆம் கேள்வி பக்கம் 74 சார் நேற்று என் கிளாஸ் ரெக்கார்டிங் இருக்கா நேற்று என் கிளாஸ் ரெக்கார்டிங் இருக்கா மார்னிங்கா ஆமாம் சார் குரூப்ல போடுறோம் அங்கே போட்டீங்களோ அங்கே குரூப்ல போடுறாங்க நேரே கோயிலோட பிசிக்கா கிளாஸ் இருக்கிற இன்னைக்கு இருக்கா ஓகே சார் அங்கே நேடியா ரெக்கார்டிங் போட்டீங்களோ போடல என்ன முப்பத்தி 32ஆம் கேள்வி
இதே மாதிரி அடிங்கோ அங்க 6 வருஷம் இருக்கு எத்தனையா பிரிக்கும் 8ஆ பிரிக்கும் 8ஆ பிரிக்கும் 8ஆ பிரி எனக்கு 1000 போடுங்க அரை பக்கத்துக்கு அடிங்க வினாக்கார் தான் ஜெயில வாரெல்லாம் சுத்துச்சோ மறக்காம செமினார் கொண்டு வாங்க அவன் எக்ஸாம் பேப்பர் கோல்லே செமினார் கொடுக்கணுமா ஆப்ஷன் டபா 32ஆம் கேள்வி பக்கம் 74 பக்கம் 74 பக்கம் 74 அட்ரஸ் வெளிமாவட்டக்காரன் திங்கள்ல செவ்வாய் சூடு அனுப்ப வேண்டி வேற ரெடி பண்ணுங்க இதை போட்டிருப்பீங்க நினைக்கிறேன் லாவஞ்சாக்கு நான் அனுப்ப இருந்தா அனுப்ப லாவஞ்சா திருப்பி நான் ஃபோர்வர்ட் பண்ணிவிடுங்க ஆமாம் சார். யாருக்கு அனுப்புவாங்கண்ணா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க நேரம் வந்து சொல்லுங்க என்ன ஓகே சார். ஆண்டு 0 1 2 3 4 5 6 காசு உட்பாய்ச்சல் கிலோ காசு வெளிப்பாய்ச்சல் பாருங்க கமல் பிஎஸ்சி ஆனது உள்ளூர் சந்தைக்கு மின்சார பொருட்களை உற்பத்தி உயர் சேதத்தினுடைய இயந்திரம் ஒன்றை கொண்டு செய்ய விரும்புகின்றார் இயந்திரத்துல வாங்குற விலை புதிய இயந்திரத்துல கொள்விலை 6500 மைனஸ் புதிய இயந்திரத்தின் கொள்விலை 6500 மைனஸ் இயந்திரம் கொண்டு செல்வதற்கும் நிறுவதற்கும் கிரிய முறையே 50 200 அப்ப கொண்டு செல்வதற்கான கிரியம் 200 மைனஸ் நிறுவன் கிரியம் 50 மைனஸ் கொண்டு செல்வதற்கான கிரியம் மாறிக்கணும் கொண்டு செல்வதற்கான கிரியம் 50 நிறுவன் கிரியம் 200 கொண்டு செல்வதற்கான கிரியம் 50 நிறுவன் கிரியம் 200 ஏதோ பேந்தர் ஆய்க்காலம் 6 வேலைகள் மதிப்பிடப்பட்டது சேத்தின் ஆரம்பத்தில் தேவைப்படும் தொழிற்பட மூலம் 550 தொழிற்பட மூலம் 0 சுத்துல 550 மைனஸ் இறுதி வேடத்துல தொழிற்பட மூலம் இச்சேந்திரத்தின் இறுதி வேடத்தில் முதல பெற முடியும் 6ஆம் இடம் திருப்பி கிடைக்கும் அப்படியே கிடைக்கும் 550 பிளஸ் முதல் சொன்ன கணக்கு சொன்னா அவ்வளவு விடையும் இருக்கு தொழிற்பட மூலம் 550 பிளஸ் சேர்த்து மூல பெற முடியும் இருந்து மதிப்பிடப்பட்ட எஞ்சிய பெறுமதி சேர்த்துல இறுதியில் 250 எஞ்சிய பெருமை என்ன எது வரும் இறுதி வேட காசு பால் 2 எஞ்சிய பெறுமதி இறுதி வேட காசு பால் இச்சேத்திரன் எதிர்பார்த்த வரிக்கு பின்னான வேடாந்த லாபம் தேவைப்பட திரும்பல் வீதம் 2 வீதமாகும் வரிக்கு பின் லாபம் ஒவ்வொரு ஆனந்தம் வீரணிக பூர்வம் செயற்பாடு காசு பாய்ச்சல் அதிகரிக்கும் செயற்பாடு காசு பாய்ச்சல் அதிகரிக்கும் பெருமாத்தை காணும் சொத்திங்கிரியம் 6500 50 200 6750 எஞ்சிய பெறுமதி
750 அது 6 பிரிஞ்சீங்கன்னா ஏவரம் 1000 6750 இருந்து 1150 கழிச்சு வர 6 கழிச்சா 1000 தேவை. ஒவ்வொரு ஆண்டு வரைக்கும் பின்ன லாபம் இருக்கலாம். அந்த வந்த லாபத்தோட 1000 கூட்டிட்டு போகும். ஏற்பாடு காசு பாஞ்சு அதிகரிப்போம். 1550 1800 1950 2250 2050 1750 சேப்பாடு காசு பாதில் அதிகரிப்பண்டு 6 ஆண்டுக்கும் 1000 கூட்டி போடும். கணக்குல ஒரு ஆண்டுக்குரிய லாபம் தந்தவன் இங்க 6 ஆண்டுக்குரிய லாபம் தந்திருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு கூட்டி போட்டு பிறகு 1550 1550 1950 2050 1250 வேடாந்த தெரியாது பண்ணி வேடாந்த செயற்பாட்டு காசு பாய்ச்சல் அதிகரிப்புன்னு போடுவா. சேப்பாடுனா பொருளை வித்து வார காசு, பொருளுக்காக கொடுத்த காசு. மிஷினை பயன்படுத்தினா எப்படி செலவு சேப்பார். இது வேடாந்த தெரிய காசு பாரு. இது கழிவெட்டுக்காரன். இது இன்றைய பெருமாள் ஞாபகம் வைக்கணும். என்பிவி அடிப்படைக்கும் பேபேக் பீரியடுக்கும் காசு பஞ்சலாம் தேவை. சேதன ஆரம்ப காசு வழிபாச்சல், சேதன உபயோகமான காசு உட்பாச்சல், சேதன தேறிய நிகார பெறுமதி, தேறிய நிகார பெறுமதிகள் சிபாஸ். எவ்வளோ 7300 மைனஸ் 1550 இது 1800 1950 2250 2050 இது 3050 பரிவெட்டுக்காணி வித்தியாசம் உண்டு. ரசம் 89 ரசம் 79 ரசம் 71 ரசம் 64 ரசம் 57 ரசம் 51 ரசம் 51 ரசம் 51 இதற்கு 7300 மைனஸ் 1375 இது 1422 இது 1384 சமந்தி இது 1440 1168 சமந்தி இது 1555 சமந்தி கிளாஸ் ID sama aja. Hai tambah. Tambah. NBV 1050 1050 Pula ekene sebenarnya ekene sebenarnya Ono ya Siamo dentro Pula yang mana Pula Pula sebenarnya Pula kan NBV 1050 இல்ல இல்ல முடியல
தேறிய நிகார பெறுமதி நெற்கணிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி இயந்திரத்தை கொள்ள செய்ய முடியும். தேறிய நிகால பெருமை நேர்கணிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி இயந்திரத்தினை கொள்ள செய்ய முடியும். தேறிய நிகால பெருமை நேர்கணிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி இயந்திரத்தினை கொள்ள செய்ய முடியும். தேறிய நிகால பெருமதி நேர்கணிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி இயந்திரத்தை கொள்ள செய்ய முடியும். அப்ப 1050 என்பி பிளஸ் முதல் திரும்பி வரும் காலம் கேட்டிருந்தால் இதை போட்டுதான் இருக்குமா நிறைய காசு பட்சம் தான் போகும். ரைட். 33ஆம் கேள்வி 2022ஆம் ஆண்டு பாஸ் ஆயிடும். 33ஆம் கேள்வி 2022ஆம் ஆண்டு பாஸ் ஆயிடும். 2022ஆம் ஆண்டு பாஸ் ஆயிடும். 2022ஆம் ஆண்டு பாஸ் ஆயிடும். 5 ஆண்டு தந்திருக்கு. எவ்வளோ பிரிங்க ஆசிரியர் பார்க்கிறார்கள். இந்த இடத்துல 4வது 5ஆம் கடியா இருக்கும் பாருங்க. ஏழா பிரியுங்க. 13ஆம் கேள்வி ஆண்டு 0 1 2 3 4 5 நிலவு வாயிடம் காசு பாய்ச்சல் காசு வழிபாய்ச்சல். காசு பாய்ச்சல் காசு வழிபாய்ச்சல். காசு உட்பாய்ச்சல்
ஆண்டு 0.1234 பூஜ்ஜியத்தை போட மாட்டேங்கிறாங்க. 0.1234 காசு உட்பாய்ச்சல் 5 வருஷம் 5 வரி விட்டு காசு வெளிப்பாடு. அமரன் பிஎல்சி ஆனது உள்ளூர் சந்தைக்கு மருந்து பொருட்களை உற்பத்தி செய்கின்றது. உற்பத்தி செய்முறை வினைத்தினை முன்னேற்றுவதற்காக கம்பெனி பழைய இயந்திரத்தை புதிய இயந்திரம் ஒன்றினா பிரதிநிதி செய்வதற்கான செயற்திட்டம் ஒன்றை கருத்துக் கொள்கின்றார். புதிய இயந்திரத்தின் மதிப்பிடப்பட்ட விலை 2800. புதிய இயந்திரம் வாங்கினா இந்த காசு போகும். புதிய இயந்திர கொள்ளவே 2500 மைனஸ். எதிர்பார்ப்பட பேந்தர் ஆயுட்காலமும் மதிப்பிடப்பட்ட இந்திய வறுமை முறையை 5 வேடங்களும் 450 ஆகும். இந்திய வறுமை என்னவா கருதுவோம்? 1 வேடம் காசு உட்பாடு. இந்திய பெருமை இறுதி வேட காசு உட்பாடு. இந்திய பெருமை இறுதி வேட காசு உட்பாடு 5x5 6x6. மேலும் புதிய கொண்டு வரதுக்கு நிர்மாணிப்பு இயக்கம் 200 ரூபாய் ஏற்பாடு. கொண்டு வர நிர்மாணிச்சிருந்தது கொண்டு வருவதற்கமா நிர்மாணிப்பு கிரியா 200 மைனஸ். கொண்டு வருவதற்கும் நிர்மாணிப்பு இயக்கம் 200. புதிய இயந்திரம் கொண்டு செய்யப்பட்டால் பழைய இயந்திரம் இன்னொரு விற்க முடியும். பழைய இயந்திர விற்பனை புதிய இயந்திரம் வாங்கிக்க பழைய இயந்திரம் விற்க பழைய இயந்திர விற்பனை 800 0 பிளஸ் பண்ணும். சேத்திர ஏனைய காசு பாய்ச்ச மதிப்பீடு சேத்திரன் ஆரம்பத்தில் மேலே தொலைப்பட மூலம் தொகைப்பாடு 300 ஆகும். சேத்திர இறுதி மூலம் பெற முடியும். தொலைப்பட மூலம் 0 மைனஸ். இறுதியில் மூலம் பெறப்படும் என்றால் தொலைப்பட மூலம் 5ஆம் வருஷம் இறுதி காசு பாய்ச்சி தொலைப்பட மூலத்தை போட 300 மைனஸ் பண்ணி 0 இறுதி வேடத்துல காசு பாய்ச்சி. சேப்பாடு செலவுகள் வேடந்தோறும் 200 குறைவடை. வருமானம் அதிகரித்தாலும் அது காசு பாய்ச்ச. செலவுகள் குறைஞ்சாலும் அது காசு பாய்ச்ச. சேப்பாடு செலவுகள் வேடந்தோறும் 200 குறைவடையும் என்றால் ஒவ்வொரு வருஷம் குறைவடை காசு பாய்ச்ச. செயற்பாட்டு கிரியத்தில் சேமிப்பு செலவு குறைஞ்சால் சேமிப்பு நடக்கும். செலவு குறைஞ்சால் சேமிப்பு. ஒரு 1000 ரூபாய் பழைய மிஷின் ஏற்பட செலவு இப்ப 800 தான் ஏற்பட 200 சேமிப்பு. செயற்பாடு செலவு ஏற்படும் சேமிப்பு காசு உட்பாய்ச்சு. விற்பனை வருமானம் வேடந்தோறும் 400 அதிகரிக்கும். வருமானம் அதிகரித்தாலும் காசு உட்பாடு. ஏற்பாடு செலவில் சேமிப்பு 200 கொஞ்சாண்டும் போறது. விற்பனை வருமானத்தில் அதிகரிப்பு ஒரு ஆண்டு 4. விற்பனை வருமானத்தில் அதிகரிப்பு ஒவ்வொரு ஆண்டு 4. விற்பனை வருமானம் அதிகரிப்பு ஒவ்வொரு ஆண்டு 4. விற்பனை வருமானம் அதிகரிப்பு ஒவ்வொரு ஆண்டு 4. விற்பனை வருமானம் அதிகரிப்புன்னா காசு உட்பாடு. சேப்பாடு செலவு குறையுதுன்னா அதுவும் காசு உட்பாடு. மறந்துடுறேன். சேப்பாடு செலவு குறைஞ்சாலும் காசு உட்பாடு. வருமானத்தில் ஏற்பட அதிகரிப்பும் காசு உட்பாடு. காசு உட்பாடு. நீங்களா வேடாந்த பெரிய காசு உட்பாடு கழிவிட்டுக்காரங்க. இது இன்றைய பெருமாதி. இது என்பிடி. புரியும்பா அட்டை ஆண்டு போட்டாலும் சரி அது பிள்ளைன்னு இல்லை. இதுக்குள்ள செய்தீங்கன்னா இப்படிதான் ஸ்கீம் இருக்குமா. சேத்திரத்தின் ஒவ்வொரு வேறு காசு உட்பாய்ச்ச வெளிப்பாய்ச்ச சேத்திரன் தேறிய நிகால பெருமை என்பிவி. என்பிவி அடிப்படையில எந்த கொள்ள செய்யறதா சிபார்சு. ஞாபகம் மெச்செல்லாம் பழசு. விற்பனை வருமானத்தில் ஏற்பட கூடி கூடி போடுறேல. எப்ப கூடி கூடி போடுவோம்னா முதலாமான ஒரு தொகை தான் அடுத்த ஆண்டு கூடி கொண்டு போனா கூடி கூடி போடுவோம். சரியான இதே ஒவ்வொரு வேடாந்தம் தந்தா அதையே போடும். வேடாந்தம் தந்தா அதையே போடும்.
ஏற்பாடுக்கு கிரியேட்டர் சேமிப்பு 200 போடுவோம். விற்பனை வருமானம் அதிகரிப்பு ஒவ்வொரு ஆண்டு 40 போடும். கூண்டிங்கன்னா இது எவ்வளோ? 2500 மைனஸ் 600 600 600 600 இது எவ்வளோ? 1300. പലവിളിക്കാരി കുഞ്ചിട്ടുണ്ട്. കസം 9 ഉണ്ട്. കസം 8 3 കസം 7 2 കസം 6 8 കസം 6 2. ഇന്ദ്രിയ പരിമിതി 2500 മൈനസ് ഇത് 40 46 498 450 408 பலன் குணா காசு உட்பாய்ச்சலில் இன்றைய பெருமையை கொண்டு தொகை. இது காசு வழிபாய்ச்சலில் இன்றைய பெருமதி பிளஸ் மைனஸா பிளஸ் 239 என்பி பிளஸ் 239 பிளஸ் 239 பிளஸ் 239 பிளஸ் 239 ஏரிய நிகால பெருமை நேர்கணிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எண்ணத்தை கொள்ள செய்ய முடியும். ஏரிய நிகால பெருமை நேர்கணிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எந்திரத்தினை கொள்ள செய்ய முடியும். ஏரிய நிகால பெருமை நேர்கணிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எந்திரத்தினை கொள்ள செய்ய முடியும். ஏரிய நிகால பெருமை நேர்கணிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எந்திரத்தினை கொள்ள செய்ய முடியும். அரசுகளை செய்வோம் 34 2023 24 25 பாரம் சனி செய்வோம். 300 மார்க் பண்ணி வச்சுக்கிட்டால் சனி ஞாயிறு பாடம் முடிச்சோம் என்றால் அடுத்த சனி ஞாயிறு பேப்பர் வாங்கலாம். ஏரிய நிகால பெருமை நேர்கணிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி கொள்ள செய்ய முடியும். பிப்டோசி பேப்பரும் பின்னுக்கு தான் நடக்க போகுது. மாணவம் அடுத்த மாதம் தான். கோழிக்கோழி 10ஆம் தேதியா விசாகோழியும் 10 பின்னுதான் பெறப்போகுது. இன்னைக்குண்டா பேப்பர் கிடைச்சாலும் தெரிய காலம் பெறும் தெரியலப்பா. சார் ப்ளஸ் 299 வேல என்பிவி 299 இது 239 இது 546 498 450 408 837 வேற இருக்கா? செக் பண்ண 230 சரியாடா. பெரிய நிகா 230 சரியாகடா சார். ஓகே சார் நான் நம்புறேன். சரி சார் 34ஆம் கேள்வி நீங்கள் அடிங்க. முன்னுக்கு எந்தெந்த கேள்வி செய்யணும் மார்க் பண்ணி வைங்க.
அந்த கடைசியில 1.5 மாதம் தான் முக்கியமான படிப்பு. ஏனென்றா பேப்பர் ஞாபகம் வைக்கிறோம். இது இந்த வெண்ட அக்கௌண்ட்ஸ் வந்து கடைசியா தான் நடக்கும். ஐசிடி பாடம் கடைசி, அக்கௌண்ட்ஸும் கடைசி. லாங் பீரியட் இருக்கும் படிக்கிறதுக்குரிய காலப்போகுது. சரியா? படிக்கிறதுக்கு காலப்பை கணக்கே இருக்கும். ஆனா படிக்கல மாதிரி இருக்கு. சரியா? முதலே பெஞ்சு நடக்கலாம், முதலே விட்டுட்டு கிளாஸ் முடிச்சுட்டாங்க பேப்பர் செய்யவே மாட்டேன். ஞாபகம் கடைசி வரைக்கும் பியாவல் வரைக்கும் ஒழுங்கா வந்து ஒழுங்கா படிச்சுதான் அங்கால இருக்கிறனால வடிவா பயன்படுத்துறேன். இப்ப நீங்க கடைசி நேரம் அக்கௌண்ட்ஸ் படிச்சுன்னா அக்கௌண்ட் டச்சில் அப்படியே வந்து அங்காலங்க கிட்ட 2 கிழமை கொப்பியே தூக்க மாட்டீங்க. அக்கௌண்ட்ஸ் கோப் விஷயத்த இருக்கிறாங்க, வைக்கிறது இருக்கிறாங்க. ஓகே, விஷயத்த இருக்கிறாங்க. ஓகே, 1 கிழமையில முடிஞ்சிடும் வேலை வேறு. ஒரு கிழமையில 10 நாள் முடிஞ்சிடும். பெட்டா கோமாசம் மறுத்தீங்கன்னா அது 17ஆம் தேதி மட்டும் போகும். 17ஆம் தேதி திங்கள் மட்டும் போகும். அதுக்கு பிறகுதான் தூக்க போறீங்க. 31ஆம் தேதி 1ஆம் தேதி போய் வேண்டாம். யோசிப்பேன். கிளாஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க. 5ஆம் தேதி 4ஆம் தேதி புதன்கிழமை இரவு. அந்த எக்ஸாம் இன்னும் போகக்கூடாது டைம் விட்டோம். மார்க்கிங் எல்லாம் கோல் பண்ணிட்டாங்க. மார்க்கிங் விசாஸ் எப்ப வேணும்னா இப்ப அதையும் யோசிக்கிறேன். மார்க்கிங் வந்து எல்லாம் கோல் பண்ணிட்டாங்க. உங்களுக்குரிய பிசினஸ் அடிசம் பொருளியலுக்குரிய மார்க்கிங் பெரும்பாலும் கோர்ஸ் மார்க் கடைசியில தொடங்கும். அக்கௌண்ட்ஸுக்கும் ஐசிடிக்கும் மார்க்கிங் செப்டம்பர் கடைசியில தொடங்கும். சரியா? அது என்ன உங்களுக்கு மார்க்கிங் எல்லாமே அக்டோபர் மார்க்குள்ளா முடிஞ்சிடும். மார்க்கிங் சரியா? செப்டம்பர் அக்டோபருக்குள்ள மார்க்கிங் முடிஞ்சிடும். நவம்பர் மாதம் உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கு. பிராக்டிகல் ராமா, டான்ஸ், மியூசிக், டெக்னாலஜிக்கா அது முடிய ரிசர்ச் டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் பெர் மாதம் ஆன்சர். அப்படி இல்லாட்டியும் ஒரு கிறிஸ்துமஸுக்கு முதல் வந்து பழமையா அப்படிதான் டிசம்பர் மாதம் ரிசர்ச் வாருங்க. ஏய் டிசம்பர் ரிசர்ச் அதுக்கேற்ற மாதிரி படிங்க. நியூ இயர் கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடுவோம் மாட்டா வடிவான ரிசர்ச் இருக்கும். அன்றைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவிலும் ஒப்பந்தமா சரி வரும் போல இருக்கு. 34ஆம் தேதி 10/25 2023ஆம் ஆண்டு பேர் செய்தால் 2 வருஷம் பேப்பர் செய்யணும். பாடசனை செய்ய ரைட். டிடிகே வைத்தியசாலையானது பழைய கதிரைக்கு இருந்த பதிலாக புதிய கதிரைக்கு இருந்த ஒன்றிடம் பிரேத்தினம் ஒன்றை கருத்தில் கொள்கின்றது. இப்புதிய கதிரைக்கு இருந்த எதிர்பார்ப்பு பயந்த காலம் 5 வருடங்களாகும். புதிய கதிரைக்கு இருந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக கம்பெனி செயற்பாடு இயல்பு அதிகரிக்கும் எனவும் தயடாத செயற்பாடு சில குறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. விற்பனையை கூட்டு வேறாம், செலவை குறைப்பார். புதிய இயந்திரம் கொண்டு செய்யப்படுமாய் பழைய இயந்திரம் நடைமுறை சந்தை விலையில் விற்பனை செய்யப்படலாம். பழைய விலையில விற்கப்படுமா சந்தை விலை. பழைய இதரவை மதிப்பீடு செய்யப்பட்ட காசு தந்திருக்கு கேட்டகேணி காசு உற்பத்தி வழிபாடு அட்டவணை வேடாந்த சேந்திரன் திரும்ப பெருங்காலம் நோமலா போடுறது. சேந்திரன் தேறிய நிகால பெருமாதி தேறிய நிகால பெருமாதி பிரேசி பார்ஸ். பழைய கதிரியந்திரம் நடைமுறை சந்தை விலை. பழைய இயந்திரத்தின் கொள்கையிலை 0.2000 மைனஸ் சரி சந்தை விலை மீன பழைய சந்தை விலை 0 காசு பார்க்க அகற்றால் செலவுதான் பலடிப்பு அகஜுவம் இல்ல 200 மைனஸ். இவருப்பா 2000 செய்யலாம். 1800 போடலாம் மேல. அதுக்கு மாசம் இருக்கு 2 மாசம்னா 1800 கூட மேல 2 மாசம் கிடைக்கும். பழைய இயந்திரம் விற்றா காசு வேணும். அது கலண்டி அகற்றுறதுக்கு செலவு இருக்குது. அப்ப 200 காசு போகும். தேரப்புற தொகை 1800. நீங்கள் வந்ததா காட்டுங்க, போனதா காட்டும். பழைய இயந்திரத்தின் சந்தை விலை 2000 பிளஸ் பழைய இயந்திரத்தின் அகற்றல் செலவு 200 மைனஸ். புதிய கதிரங்க இயந்திரம் கொள்விலை 15000 மைனஸ்
പുതിയ യന്ത്ര കൊള്ളവൻ 17 മൈനസ് പുതിയ യന്ത്രം മൈനസ് 17 മൈനസ് കൊണ്ടുചെല്ലാൻ പുറത്തേക്കിരിയാം കൊണ്ടുചെല്ലാൻ പുറത്തേക്കിരിയാം 300 മൈനസ് കൊണ്ടുചെല്ലാൻ പുറത്തേക്കിരിയാം 300 മൈനസ് மேலே தொலைப்பெறும் மூல தேவைப்பாடு இத்தொகையானது எதிர்பார்ப்பிட பயன்தாக்க முடியும் மூலப்பெற முடியும் தொலைப்படும் மூலம் 0 மைனஸ் தொலைப்படும் மூலம் 0 மைனஸ் தொலைப்படும் மூலம் இறுதி வேலை காசுப்பாடு தொலைப்படும் மூலம் 0 மைனஸ் 500 தொலைப்படும் மூலம் 500 மைனஸ் 500 பிளஸ் 500 எதிர்பார்ப்பு பயன்தர ஆய்க்கால முடியும் எஞ்சிய பெறுமதி என்னவா கருதணும் எஞ்சிய பெருமை என்னவா கருதணும் இறுதி வேலை காசுப்பாடு பழமையா கலைக்கிற எல்லாமே பேப்பர்ல இருக்கு எஞ்சிய பெருமை இறுதி வேலை காசுப்பாடு 23 24 23 22 ஒரே மாதிரி கேடு 20 21 ஒரே மாதிரி கேடு 2019 15 எல்லாம் ஒரே மாதிரி கேடு 14 24 எல்லாம் ஒரே மாதிரி கேடு காசா செலுத்த வேண்டிய வேடாந்த செயற்பாடு செலவுகளில் சேமிப்பு சொன்ன வேடாந்த செயற்பாட்டு செலவுகளில் சேமிப்பு என்றால் செலவு குறைஞ்சாலும் அது காசு செயற்பாடு செலவுகளின் சேமிப்பு காசுப்பாடு காசா செலுத்த வேண்டியுள்ள வேடாந்த செயற்பாடு செலவில் சேமிப்பு காசுப்பாடு வேடாந்த வருவாய் மீதான அதிகரிப்பு வருவாய்னா விற்பனை விற்பனை வருமானம் ஒரு வருஷம் 3500 ஒரு வருஷம் 3500 வேடாந்த விற்பனை வருமானம் அதிகரிப்பு 3000 வாங்கிக்கியா வேடாந்த விற்பனை வருமானம் ஒவ்வொரு வருஷம் 3500 வேடாந்த விற்பனை வருமானம் ஒவ்வொரு வருஷம் 3500 ஒவ்வொரு வருஷம் 3500 வேடாந்த தேவை காசு பார்த்த அலிமெண்ட் காரணி இந்திய பெருமாதி பெரிய இந்திய பெருமாதி ஏற்பாடு செலவு சேமிப்பு 500 விற்பனை வருமானம் ஒரு வருஷம் 3500 வேடாந்த தேவை காசு பார்த்த அலிமெண்ட் காரணி இந்திய பெருமாதி இதெல்லாம் தேறிய இந்திய பெருமாதி எவ்வளவு 14000 மைனஸ் 4000 4000 4000 4000 எத்தனை 7500 பிளஸ் அலிமெண்ட் காரணி 10 பேரு முக்கிய சுதில கப்பையும் உண்டு 14000 மைனஸ் முதலாம் தசம் 9 ഉണ്ട് தசம் 8 3 தசம் 7 5 தசம் 6 8 தசம் 6 2 தபிகளான் 3540 3640 இது அது 3320 3000 2720
4650. 14,000 മൈനസ് 3140, 3320, 3000, 2020, 4250. പ്ലസ് എല്ലാം കൂടി മനസ്സിൽ കളിച്ചാൽ പ്ലസ് 3330 NB പ്ലസ് പ്ലസ് എന്തായാലും ചെയ്യலாம் கொள்ள செய்ய முடியும். 3330 NB பிளஸ் கொள்ள செய்ய முடியும். மூவாயிரத்தி முன்னூத்தி NB பிளஸ் பெரிய நிகால பெருமை ஏற்கனவே பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எண்ணத்தை கொள்ள செய்ய முடியும். பெரிய நிகால பெருமை ஏற்கனவே பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எண்ணத்தினை கொள்ள செய்ய முடியும். பெரிய நிகால பெருமை ஏற்கனவே பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எண்ணத்தை கொள்ள செய்ய முடியும். பெரிய நிகால பெருமை ஏற்கனவே பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எண்ணத்தை கொள்ள செய்ய முடியும். இதுல கேள்விக்கு ஆன்சர் முதலாம் கேள்வி, மூன்றாம் கேள்வி, நாலாம் கேள்விக்கு ஆன்சர். இரண்டாம் கேள்விக்கு ஆன்சர் ஆண்டு, காசு பார்த்தல், திரள் காசு பார்த்தல், திரண்ட காசு பார்த்தல் 0.12345. 0 பூர்ண மைனஸ் 14,000, 14,000 மைனஸ் இங்கே ஒவ்வொரு சம் 4,000, 4,000, 4,000, 4,000. கடைசி மட்டும் எவ்வளோ? 7,500. ஆண்டு, காசு பாய்ச்சல், திரள் காசு பாய் முன்னில போடப்பட்ட காசு இதான் பார்க்கணும். ஏற்கனவே வாங்குறதா பாக்குறேன். ஆரம்ப முதலினால் எத்தான் சொல்லணும்? தேறிய காசு பாய். ஆரம்ப முதலின வழிபாட்டுனா இது, இது உட்பாட்டு. தேறிய காசு பாய்ச்சுனா இது. 5 கிலோ வருமா? 30 கேள்வி, 9 கேள்வி. 10,000 மைனஸ் 4,000 மைனஸ் 8,000 மைனஸ் 2,000 பிளஸ் மாறிக்கிரி டிவியில போடுறாங்க. காசு பாய்ச்சுதான் இங்க போகும். இனி பே பேக் பீரியட் போடுவோம். செவ்வாய் பெரிய 5.5 கம்பெனி போய் கொண்டிருக்கு. செவ்வாய் பெரிய 5.5, செவ்வாயும் வியாழன் பெரிய 5.5ல இருந்து 7 கம்பெனி போகும். பேபேக் பீரியட் முழுமையா முடிந்த வருஷம் 3 வருஷம். நிலுவைத் தொகை 2,000 திங்கள். 4,000 காசு பாய்ச்ச 4,000. 4,000 பயணமாகும் என்றால் 2,000 எத்தனமாகும்? 3 வேடங்களும் 6 மாதம். 3 வேடங்களும் 6 மாதங்கள். மூன்று வேடங்களும் 6 மாதம். 45, 40 நினைச்சு வருங்க. பின்னசி பாசிபிள். பாசிபிள். 3 வேடங்களும் 6 மாதம். என்னென்னு வந்தால் மைனஸுக்கு நேரம் 3 வருஷம். நிலுவைத் தொகை 2,000. 4ஆம் இடம் வந்து காசு பாய்ச்சி 4,000. 4,000 பயணமாகும் என்றால் 2,000 எத்தனமா? 3 வேடங்கள் 6 மாதம். செய்யலாம். பாசிபிள்.
யோசிப்போம். சரி, எல்லைக்கிரியே போவோம். எல்லைக்கிரியில கடைசியா எந்த பாஸ் வச்சிருக்கீங்க? நேரடி வரைக்கும் இந்த கடையை விட்டு முன்னுக்கு இந்த வச்சேன் நான் 1945 நாங்க செய்யறாங்க. அதான் 38 37 56 35 இல்லைங்க 34 34 இடங்கும் பக்கம் 34 35ல இருந்து 2019 2023 நிறைய செய்ய முடிச்சிட்டான். 34 இடங்கும் பக்கம் 34 முடிஞ்சது. நாலரை 34 34 சரி, 2018 பாஸ் 2018 பாஸ் போயிடுங்க. இல்லைக்கிறீர்கள் சரினாங்களா? சரினாங்களா? சரிதானே? 34 எடுங்க. 34 எல்லைக்கிரியில 34 மூணா பிரிங்க. போடுவோம். சூட்டுல பக்கம் 34 சூட்டு எல்லாரும் எழுதி இருக்குதானே? பக்கம் 34 34 2018 பக்கம் 34 எல்சி டிசி வருமானம் மொத்த வெளியான கிரியம் மானம் ஒருவருக்கான மாறும் கிரியம் மொத்த நிலையான கிரியம் மானம் ஒருவருக்கான மாறும் கிரியம் மானம் ஒருவரிடம் அறுவடப்படும் கட்டணம் மானம் ஒருவரிடம் அறுவடப்படும் கட்டணம் மொத்த நிலையான கிரியம் மானம் ஒருவருக்கான மாறும் கிரியம் மானம் ஒருவரிடம் அறுவடப்படும் கட்டணம்
மாணவ ஒருவரிடம் அறவிடப்படும் கட்டணம். மாணவ ஒருவரிடம் அறவிடப்படும் கட்டணம். மாணவ ஒருவரிடம் அறவிடப்படும் கட்டணம். கண்டியுள்ள கல்வி நிறுவனம் ஒன்று கணக்கு நிபுணமா கற்கனரி அறிமுகப்படுத்த திட்டமிடுகின்றது. கற்கனரி வாடகை கட்டணம் வார இறுதி நாட்கள் நடாத்தப்படும். இக்கற்கனரியான 10 பாடங்களை கொண்டுள்ள ஒவ்வொரு பாடம் 15 மணித்தியாலம் கற்பிக்கப்படும். இக்கற்கனரின் காலம் 6 மாதங்கள் ஆகும். மேலும் கற்கனரின் நிறைவில் ஒவ்வொரு மாணவரும் சேர்த்துட்டு அறிக்கை ஒன்றை சாப்பித்தல் வேண்டும். சேர்த்துட்டு அறிக்கை ஒரு மாதம் கொடுக்கணும் ப்ரொஜெக்ட். இக்கற்கனரி ரூபாய் பாதிடப்பட்ட வருமானம் செலவு விவரம் பின்வருமானம். கற்கனரி கண்ணம் மாணவர்களுக்கு வருமானம் 60,000 ரூபாய் வாங்கும். கற்கனரி கண்ணம் 60,000. பரீட்சை கண்ணம் 5,000. கற்கனரி கண்ணம் 60,000. பரீட்சை கண்ணம் 5,000. பரீட்சை கண்ணம் 5,000. விரிவுரையாளருக்கான கொடுப்பனாமே விரிவுரை கண்ணம் மருத்தியாளம் ஒன்றுக்கு 2,000. மாணவனுக்கு வந்தாதான் அது மாறுங்கிறியா விரிவுரையாளர் கண்ணம் மருத்தியாவது 2,000. 15 மருத்தியாகம் கற்கணும் 10 பாடம் 2,000 மருத்தியாகம் ஒன்றுக்கு 15 பாடம் 15 மருத்தியாகம் ஒரு பாடம் கற்பிக்கணும். 10 பாடம் என்றால் மொத்தம் 3 லட்சம். விரிவுரையாக கண்ணா 3 லட்சம். ஒப்படை புள்ளியிட கண்ணா மாணவன் ஒருவருக்கு பாடம் 1. ஒப்படை புள்ளியிட கண்ணா மாணவனுக்கு ஆளுங்கிறியா ஒரு பாடத்துக்கு 600. 10 பாடம் இருக்கு. ஒரு மாணவனுக்கு 6,000 படி. ஒப்படை புள்ளியிட கண்ணா மாணவ ஒருவருக்குன்னா மாறுங்கிறியா ஈனாத்திரி 10,000 10 பாடம் இல்லை. ஒரு பாடத்துக்கு தான் 600. 10 பாடத்துக்கு 6,000. சேர்த்துட்டு அறிக்கை மதிப்பெடுக்கணும்னா அறிக்கை ஒன்றுக்கு ஒரு மாணவன் ஒரு பிரதி கொடுக்கணும். சேர்த்துட்ட அறிக்கை மதிப்பெடுக்கணும்னா 10,000. அதுவும் மாறுங்கிறியா சேர்த்துட்ட அறிக்கை மதிப்பெடுக்கணும்னா 10,000. சேர்த்துட்ட அறிக்கை மதிப்பெடுக்கணும்னா 10,000 மாறுங்கிறியா கற்றால் உபகரண கிரியா மாணவ ஒருவருக்கு பாடம் 1. கற்றல் உபகரண கிரியா கற்றல் உபகரண கிரியா அதுவும் மாறுங்கிறியா ஒரு பாடத்துக்கு 500. 10 பாடத்துக்கு 5,000. கற்றல் உபகரண கிரியா மாணவர்களுக்கு 500 தடவை 10 5,000. கற்கனரி முகாமையார் சம்பளம் மாதம் 1க்கு சரியாகிறியா கற்கனரி முகாமையார் சம்பளம் 45,000 தர 6 மாதம். ஏன் 6 மாதம்? கற்கனரின் காலம் எத்தனை மாதம்? 6 மாதம். 45,000 6 வரம் 2,70,000. மாதம் 1க்கு என்றால் நீங்க 6 பெருக்கி போடும். கருட வாடகை மாதம் 1க்கு 40,000 தர 6 2,40,000. கருட வாடகை மாதம் 1க்கு 40,000 ரூபாய் படி 2,40,000. ஏற்பாடு செலவு 6 மாதம் தந்துருக்கான். வெளியான கிரியா 70,000. ஏற்பாடு செலவு 6 மாதத்துக்கு மொத்தமா தந்துருக்கான் 70,000. ஏற்பாடு செலவு நிலையான கிரியம் பரீட்சை செலவு மாணவ ஒருவனுக்கு பாடம் 1. எனக்கு படுங்க மாணவ ஒருவனுக்கு பாடம் 1. பரீட்சை செலவு என்ன செய்யணும்?
மாணவனுக்கு 400. 10 பாடத்துக்கு வேலை 4000. எனக்கு கூட்டியிட பரீட்சை செலவு மாணவ ஒருவருக்கு பாடம் ஒன்று. பரீட்சை செலவு 400 ஒரு பாடத்துக்குன்னா 10 பாடத்துக்கு 4000 ஒரு மாணவனுக்கு என்ன போனீங்கன்னா 65,000. இது எவ்வளோ? 25,000. இது 8,80. இதை போனீங்கன்னா கேட்ட கேள்விக்கு டாங்குன்னு செய்யலாம். படி எழுதி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். எந்த முறை பேப்பர்ல திருப்திகரமா செய்யலாம். உங்களோட விளையாண்டு ஒழுங்கா படிச்சா செமினாரும் கொஞ்சம் மணிக்கா நல்ல மார்க்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் இந்த முறை பிந்தி நடக்குது பரவாயில்ல. டேர்ம் எக்ஸாம் பிந்தி நடக்கிறபடியால நல்ல விஷயம். முதலாம் கேள்வி என்ன? மாணவ ஒருவருக்கான பங்களிப்பு. மாணவருக்கான பங்களிப்பு சி சமன் எஸ் மைனஸ் பிசி. மாணவத்தாரோட கட்டணம் 65,000, பிசி 25,000, ஆகை 40,000. 65,000 25,000 கழிச்சா 40,000. கற்கரைக்கான மொத்த நிலையான கிரியா பிஎம்சி எனக்கு காலம் தெரியல கண்டு வச்சிருப்போம். அங்க சரியா இருந்தா இந்த மார்க்ஸ் இந்த பிள்ளைண்டா படிச்ச விடைக்கு மார்க்ஸ் என்னடா போட்டி அதை பார்த்து போறோம். கற்க நிலைக்கான மொத்த நிலையாகிறது. மூணாவது கற்க நிலை மொத்த கிரத்தை ஈடு செய்வதற்கு பதிவு செய்ய வேண்டிய மாநிலைக்கு பிரேக்கிங் பாயிண்ட் கேட்க மாட்டான். உங்களுக்கு டிசி சமன் மொத்த கிரத்தை ஈடு செய்யறது ராவண புள்ளி என்று காணுது. சி 280 சி 40,000. இன்னும் எத்தனை பேர்? 22 பேரா? 22 பேர். 22 பேர். நாலாவது 2 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டுவதற்கு கற்கரையில் பதிவு செய்ய வேண்டிய மாணவ எண்ணிக்கை எஃப்சி பிளஸ் பி எங்கள் சி 880,000. பி எவ்வளவு? 2 லட்சம். சி எவ்வளவு? 40,000. எத்தனை பேர்? 27. 27. எஃப்சி பிளஸ் பி எங்கள் சி அதாவது இதுல 22 பேர் வேற 2,40,000 மணி 2,40,000 5 பேர் 29 5 21 பேர் போயிட்டோம். 5 பேர் தான் லாபம் கிடைக்கும். ஆனா 22 பேர்ல 400 புள்ளி சரியே. 27 பேர் 27 பேர் 5ஆவது சொல்லுங்க முடியப்போ. டிஆர் வந்து டிசி சமன் லாபம் புள்ளியில் லாபம் பெறுவோம்னா அந்த டிசியோட பிய கூட்டம். டிசியோட பிய கூட்டினா சரி. டிசியோட பிய கூட்டினா எதிர்பார்க்கும் லாபம் பதிவு செய்ய வேண்டிய மாணவர் எண்ணிக்கையின் முறையே 350 30 இருப்பேன்.
மாணவர் வந்து அரவண்ட ஆக்குறத கக்கணனை கண்ணன் கேட்கிறான் இதான் கேட்கிறான் என்ன இதுல வருமானத்துல ரெண்டு வருமானம் இருக்கு ஒண்ணு கரிச்சை கண்ணம் இருக்குது கக்கணனை கண்ணம் இருக்கு கக்கணனை கண்ணத்துல எவ்வளவு வாங்கணும் கேட்கிறான் கரிச்சை கண்ணம் கேட்க உங்களுக்கு அதுல மாறுன்னு ஐயாயிரத்து கழிச்சு விட சொல்லணும் பாருங்க எஃப்சி பிளஸ் பிங்கள் எஃப்சி பிளஸ் யார் வந்து டிசி கிட்டாம யார் வந்து டிசி பிளஸ் பி கிட்டாம டிசி கிட்டாம என்ன லாவண புள்ளி இந்த லாபத்தோட வந்தா யார் வந்து எப்படி டிசி கிரியத்தையும் லாபத்தையும் கொண்டுதான் விற்பனை கிரியம் லாபம் இல்லைன்னா கிரியம் விற்கிறதையும் உண்டாயிருக்கு லாபம் இருந்தா லாபத்தோட கிரியத்தை கூட விற்பனை தீர்மானிக்கப்படும் டிஆர் சமன் எஃப்சி பிளஸ் பிசி பி எஃப்சி மாற்றம் இல்லை 950 பிசி எத்தனை பேர் 30 பேர் ஒரு ஆளுக்குரிய இது 25,000 25,000 30 பேருக்கு வரும் 50,000 பீஸ் பிஎம் கிடைக்கும் பி 350 கிடைக்கும் நான்கு வருமானம் இதாய் 30 பேரா பிரிச்சு விட்டோம்னால் ஒரு ஆண்டு வாங்க காசு இது போனா 11 19 30,000 பேர் 19,000 எவ்வளவு 66 இந்த கேட்டாடி என்ன இந்த 66 ரெண்டு இருக்கு அந்த கரிச்சை கண்ணம் 5,000 இருக்குது சக்கரை கண்ணம் என்ன விலை சக்கரை கண்ணம் 61,000 ஆகும் சக்கரை கண்ணம் 61,000 ஆகும் சார் 66,000 பிறகு இருக்க சொல்லுங்க 66,000 தீயாகும் 19 பெருமனாக்க 66,000 இது 5,000 என்றால் இது 61,000 தான் 66,000 5,000 பரிச்சை கண்ணம் மாற்றம் இல்லையடா 62,000 இது 5,000 இதை நீங்க இப்ப இந்த ஜாமான்லயும் போடலாம் எஃப்சி பிளஸ் பிங்க சி இருக்குதானே அதுல போட்டு சிய கண்டுபிடிச்சு எல்எஸ் எடுக்கலாம் இதுதான் சரி முதல் கேட்ட கேள்விதான் எஃப்சி பிளஸ் பிங்க சி 30 பேர் வந்துரு 280 லாபம் 350 சி இடம் சி இங்க வந்து செஞ்சீங்கன்னா 12,30,000 530 சி சமன் சுருக்கிறீங்கடா 41,000 பேர் சி 41,000 பேர் சி எப்படி இருப்பான் சி சமன் பேசு இது 41,000 இது தெரியா இது 25,000 சதவீதம் தலை வீசினா கூட்டு படம் சமன் 66 இந்த 66 ரெண்டாவது பீரியட் உனக்கு கக்கரை கண்ணம் அதான் பரிச்சை கண்ணம் 5,000 வேண்டாம் கக்கரை கண்ணம் 61,000 ஏற்கனவே 60,000 வாங்கினாங்க இப்ப 61,000 வேண்டாம் 1,000 ரூபாய் வீடு அப்படின்னு கேட்கலாம் 1,000 ரூபாய் வீடு படிப்பிச்சது அப்படியே இது 20 மார்க்ஸ் முதல் படிச்சது 10 மார்க்ஸ் போன முறை 15 மார்க்ஸ் பார்ட் 1ல 3 2 பாடத்தையும் சேர்த்தாவே 28 29 30 அங்கால 48 49 50 3 3 6 கேடு 6 4 24 மார்க்ஸ் பையனுக்கு 6 மார்க்ஸ் நான் 100க்கு பார்த்தா 6 மார்க்ஸ் இதை பார்த்தா 20 35 மார்க்ஸ் மேனேஜர் 35 4 பிரிச்சா அண்ணலவா 9 மார்க்ஸ் 9 மாறும் 15 மார்க்ஸ் 100 ஃபைனல் 100க்கு இருக்கு 33ஆம் கேள்வி 2017ஆம் ஆண்டு பாஸ் 2017ஆம் ஆண்டு பாஸ் 2017ஆம் ஆண்டு பாஸ்
2017 ஆண்டு பாஸ். 2017 ஆண்டு பாஸ். 2017 ஆண்டு பாஸ். 2017 ஆண்டு பாஸ்.
ஆ 2 பேர் இல்ல 2 பேர். என்னன்னு நீங்க கண்டுபிடிப்போம்னா சரி டவுட் இருந்தா கேட்ட வேலைக்கு போங்க. கேட்ட வேலை என்னன்னு இருக்கு மாதாந்த மொத்த நிலையானது ஒவ்வொரு உருப்படியும் தெரிஞ்ச காட்டு உருப்படியை பாத்தீங்கன்னா சரியா எங்க திருப்பையில டைப் பண்ற செய்யறது தெரியல எனக்கு நினைப்பு சொல்லுங்க எனக்கு இந்த வருஷம் போட கேட்கணும் உங்களுக்கு 13ஆம் கேள்வி EFC BC അങ്ങനെ S காரணிகள் மொத்த நிலையான கிரியா காரணி ஒன்றுக்கான மாறுங்கிரியா காரணி ஒன்றுக்கான விற்பனை விலை மொத்த நிலையான கிரியா கரணி ஒன்றுக்கான மாறுங்கிரியா கரணி ஒன்றுக்கான கரணி ஒன்றுக்கான விற்பனை விலை விற்பனை வேணுமா முதலாவது கம்பெனி வந்து விசேட தேவையோட பாடசாலை மாணவர்களுக்கு பயன்படுத்துவதற்காக இறக்குமதி செய்யப்பட உதிரிப்பாகங்களை பொறுத்து காரணிகளை உற்பத்திக்கு தீர்மானிக்கிறது. இது காரணி விற்பனை விலை காரணியை வந்து பார்ட்ஸ் எடுத்து பொருத்தி கொடுக்குது. விற்கிற விலை இப்ப 50,000 விற்கிற விலை 50,000 ஒன்று எதிர்பார்க்கிறியா கேள்வி மாதாந்தம் எனக்கு கேள்வி மாதாந்தம் வருஷம் தந்தா 2 பிரிஞ்சு போகணும். அனுமதி பத்திர கண்ணா மாதாந்தம் அலைக்கேட்டு வந்து மாறுகிறியா 50,000 சரியான இதை 2 பிரிக்கிறேன் ஏன் பிரிக்க கூடாது ஏன் 2 பிரிக்க கூடாது கேள்வி எது கேட்கிறார் மாதாந்தம் மேற்பார்வையாளர் சம்பளம் மாதாந்தம் மேற்பார்வையாளர் சம்பளம் மாதாந்தம் 80,000 மேற்பார்வையாளர் சம்பளம் மாதாந்தம் 80,000 பொருத்தம் ஊழியர் சம்பளம் அளவொன்று வீசி பொருத்தம் ஊழியர் சம்பளம் அளவொன்று வீசி 8,000 பொருத்தம் ஊழியர் சம்பளம் வீசி அளவொன்று வாடகை வேடாந்தம் 360,000 12 பிரிச்சார் 30,000
12,000 பிரிக்கணும். வாடகை வருஷம் தந்திருக்கு, நீங்க மாதம் போகணும். காப்புறுதி மாதாந்தம் 40,000, மாதாந்தம் 40,000. மூலப்பொருள் கிரியம் அரைகொண்டுக்கு 12,000. மூலப்பொருள் கிரியம் அரைகொண்டுக்கு 12,000. ஆலோசனை இருவருக்குமான கட்டணம் மாதாந்தம். ஆலோசனை கட்டணம் 1,00,000. இதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க. ஆலோசனை கட்டணம் 20. இது 20,000, இது 50,000, இது எவ்வளோ? 3,00,000. 3,00,000. எனக்கு கேட்ட வேலையை தூக்கி போடுங்க. ஒவ்வொரு உருப்படி தந்தை காட்டுண்டா ஒவ்வொரு உருப்படி நீங்க விட ஒர்க்கிங் செய்தபடியால விட இருந்தாலே சரி. மொத்த நிதியான கிரியா 3,00,000 எஃப்சி. மொத்த கிரியத்தை ஈடு செய்வதற்கு மாதம் விற்பனை செய்த காரியம் எண்ணிக்கையால் ராவண புள்ளி எஃப்சி. மொத்த நிதியான கிரியா 3,00,000. சி இதுல இருந்து கடிக்கும் 50,000 30. 10 காரணி மாதம் 10 காரணி விற்கும். 10 காரணி விற்கும். மொத்த கிரியத்தை ஈடு செய்ய விளங்கும். 150,000 லாபம் ஈட்டுவதற்கு மாதம் விற்பனை செய்த காரியம் எண்ணிக்கையினால் எஃப்சி பிளஸ் பிஎன்எல்சி 3,00,000. லாபம் 150,000. சி 30,000. எத்தனை காரணி? 15. 15 காரணிகள். 150,000 லாபம் ஈட்டு வரமாட்டா அந்த மாதம் 15 காரணி விற்கும். பொருத்த ஊழியருக்கு அலகழிப்பை சம்பளத்துக்கு பதிலாக மொத்த மாத சம்பளம் 80,000 செலுத்தப்படி மொத்த கிரத்தை ஈடுசதற்கு மாதம் விற்பனை விடகாணி அணிக்கும். விளங்கிட்டா? இவருக்கு இந்த சம்பளம் கொடுக்க வேணாம். 8,000 மாறிங்கிறதுக்கு வேணாம். மாறிங்க 12,000 மட்டும்தான். ஆனா அதுக்கு மாதாந்தம் கொடுக்க போறோம். சம்பளம் கொடுக்க போறோம் என்றால் 80,000 கொடுக்க போறோம். எஃப்சிஎன்சியை போய் அதிகரிச்சு 3,000 வேலை போகும். கேட்கிறான் யாவன புள்ளியா இருக்கு. யாவன புள்ளி எஃப்சி எஃப்சி மாறப்போது பொருத்த ஊழியருக்கு மாதாந்தம் அலகு கொடுத்த சம்பளம் நிலையான மாறப்போகுது. இப்ப 3,80,000. சிஎன் என்ன வேணும் என்றால் இந்த 50,000 மாறுங்கிறியா 12,000 கழிச்சிங்கன்றால் 38,000. 38,000 பிரிச்சிங்கன்றால் 10 காரணி. 10 காரணி. ஓ 8,000 மில்லியன்டா இனி 50,000 விற்பனை விலை. மாறுங்கிறியா 12,000. இதுக்காக மூலப்பொருட்கிரியா மட்டும்தான் மூலப்பொருட்கிரியா வேலை உண்டு. தரேன் 50 12 38 தான். 10 காரணி. முதல்ல 10 காரணிகளா நாவட விட புள்ளி 2ஆம் கல்லில. இப்ப 4ஆம் கல்லில நாவட புள்ளியாதான் ஒரு மாற்றம் கொண்டு வந்து ஒரு பிரயோசனமே இல்லை. மாற்றம் கொண்டு வந்து ஒரு பிரயோசனமே இல்லை. இதுல மூலப்பொருள் பொருத்த ஊழியருக்கு சம்பளம் கொடுக்குறோம் என்ற 8,000. இதுல 50,000 இருக்கு. இதுல இருந்து இதை கழிச்சா 38,000. 3,00,000 ஏற்பந்தால் இவருக்கு 3,00,000 இருக்கு. பொருத்த ஊழியருக்கு நாங்கள் வெளியே மாதாந்த சம்பளம் தான் கொடுக்கப்போம். மாதாந்தம் கொடுத்து மாதம் இதுவும் இல்லைங்க. ஒன்று இது கொடுக்கும் இல்லை இது கொடுக்கும். சர்க்கரையில இது கொடுக்குறாங்க. 4ஆம் கல்லில அதை கட் பண்ணி தான் கொடுக்கணும். 380. 38,000 பேசிங்கன்னா 10 காரணி. 5வது காரணிகளை பொறுத்தவரைக்கு தானியங்கி வசதி ஏற்படுத்தும் காரணத்தினால் பொருத்த ஊழியருக்கு அளவு ஒன்றுக்கு சம்பளம் 3,000 குறைக்கப்படுது. முதல் 12,000 முதல் 8,000 கொடுத்துனாங்க. இந்த சம்பளம் இல்லையான்னு சொன்னா இப்ப 3,000 ஆகுண்டா அதான் 3,000 உள்ள போனா 5,000 குறையும். 8,000 3,000 கொடுக்கணும்னா 5,000 குறையும்.
மொத்த கிரியத்தை ஈடு செய்வதற்கு மாந்த விற்பதற்கான எண்ணிக்கை யார்? தானியங்கி வசதிகளை ஏற்படுத்துவதனால் அடுத்த பக்கம் வேடாந்த நிலையான கிரியம் 180 என்பதால் அதிகரிக்கும் மேலேமா. தானியங்கி வசதினா என்ன? ஒரு மிஷினை பிடிக்கிறான், அந்த தானியங்கி மிஷினை பூட்டி பிடிக்கிறபடியால 180 வருஷத்துக்கு வேணும். நீங்க எதுக்கு காணா சரி மாதத்துக்கு காணா சரி அப்ப லாபம் விட புள்ளி எஃப்ஜிங்க சிறாங்க கேள்வி. இதோட 3 லட்சம் ஓடி இருக்கு, அது மாற்றமே இல்லை. 3 லட்சத்தோட அப்படியே நீங்க 180 தான் கூட்டிடலாம். ஏன் 180 கூட்டினா வருஷத்துக்கு தான் வேடாந்த நிலையான கிரியமானது 180,000 ரூபாவினால் அதிகரிக்கும். நீங்க மாதத்துக்கு இருக்கிறபடியா 180,000 2ஆல பிரிக்கும். பிரிச்சா இது 15,000 பேர் மாதத்துக்கு 15,000 கூட போகுது. அவை 315. இது சி மாறும். ஏனென்றால் சி சமன் எஸ்பிசி எஸ் மாற்றம் இல்லை 50,000. இந்த 8,000 கொடுத்த இடத்துல இனி எவ்வளவு கொடுக்க போறோமா? 3,000 கொடுக்கும். 12,000 மூலப்பொருள், 3,000 பொறுத்து மூடிய 15,000 வரும். 50,000 15,000 கழிச்சால் 35,000. எவ்வளவு? 9 கணனி 9 கணனிகள். ஒரு கேள்வி அமைப்பு ஒரே மாதிரி தான் கேள்வி இருக்கு. இதை 20 மார்க்ஸுக்கு போடுறாங்க கேள்வி. ஐடியா விளங்கிச்சுட்டா 20 மார்க்ஸ் கேள்வினா நீங்க இடத்துல இதுக்கு மிளக்கலாம் என்றால் என்ன 18 நிமிஷம் மிளக்கலாம். ஒழுங்கா கேள்வி விளங்கினா 10 நிமிஷம் கூட தேவை. திருப்பி ஒருக்க பார்க்க ஒரு 2 நிமிஷம் பார்த்தாலும் 10 நிமிஷம் மேக்சிமம் காணும். கேள்வி விளங்கிச்சு அட்டவணையே போகணும், கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும், ஒரே கேள்வியா தொடர்ந்து வந்துருக்கும். சாரந்தோடு போகணும். முதல் கேள்வியில உள்ளா கொடுத்தார், 2ஆம் கேள்வி இது இல்ல நிலையாக மாத்தினார், 3ஆவது பார்த்துதான் மூலப்பொருள் கண்டிப்பா இருக்கும். பொருத்த மொழியாருக்கு ஒரு மிஷினோட பிடிக்கிறபடியால மிஷினுக்கு வருஷம் 180 அதிகரிக்கலாம். நிலையாக வருஷம்னா மாதம் கேட்டப்ப 12ஆவது பிடிச்சான், பிரிச்சு 15,000 எடுத்து 315. ஏற்கனவே அந்த நிலையாக மாற்றம் வேண்டும். சரி, எஸ் வந்து 50, பிசி வந்து இந்த 12,000, இவருக்கு 3,000 ஆகும். 3,000 குறைஞ்சு கொண்டா 8,000 3,000 கொஞ்சம் 5,000 போட்டிருக்கும். இது 3,000 ஆக 3,000 12 15 50 15 கொஞ்சம் 35 பிரிச்சா 9 கணக்கு. முப்பத்தி 2ஆம் கேள்வி 2016ஆம் ஆண்டு பாஸ். 32ஆம் கேள்வி 2016ஆம் ஆண்டு பாஸ். ஒழுங்கா படிச்சீங்கன்னா காணும், ஒவ்வொரு தேவையில்லை. காலம் படிவா காணுமா? வச்சு போனா இந்த காலம் சொல்ல தேவை. 2 மாதம் வடிவா பயன்படுத்தலாம். அக்கௌண்ட் சிம்பிளாவே எடுக்கலாம். செமினார் எல்லாம் வந்து எக்ஸாம் வந்து கடைசி நேரம் வர பேப்பர் எல்லாத்துக்கும் வந்தாவே காணும். ஐசிடியா ஐசிடியா கொண்டே துளைக்கும். ஐசிடியா முக்கிய பாடம், இது பெரிய பாடம். அந்த பாடங்களை வர மார்க்ஸ கவனமா இருக்கும். முக்கியமா பார்ப்பேன் 50க்கு 40க்கு மேலே இருக்கும். 50க்கு 25 30 தெரியா பழமையா எடுக்க இல்லை. பொருளிய கணக்குல பண்ணா ஒரே மாதிரி கேள்வி தொகை மாறி வரலாம். ஓகே, ஐடென்டிஃபை வரலாம். ஐசிடில அப்படி வரா பார்ப்பேன் ஆசிரியர் எடுத்து பார்த்தாவே தெரியும். அதான் பார்ப்பேன் எனக்கு வாரதே இல்லை. பார்ப்பேன் கடைசியை தான் திருத்தி. அடுத்த 2032ஆம் கேள்வி 2016.
2016. ஃபீஸ் காசு கட்டாக்கள் மே ஜூன் கட்டா கட்டிக்கணும். டூர் காசு நீங்க 400 ரூபா தரோன்னு நினைக்கிறேன். தரவிட எனக்கு எங்களுக்கு தான் தெரியும். அதே பாருங்க, செமினார் கார்டு எல்லாருக்கும் தந்துட்டேன். வார பள்ளி கட்டாயம் செமினார் கொண்டு வாங்க ஜூன் தாரத்துக்கு. மற்றது செமினார் காப்பியை மறக்காம கொண்டு வாங்க. சார் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை எடுத்து வைங்க. விடா வந்து குரூப்ல போட்டிருக்கேன். டேய் விடா குரூப்ல போட்டிருக்கேன். நீட்டா படிப்பிச்சது மட்டும் பாருங்க. அதுதான் வெளிக்கொள்ளுங்க. செமினார் டூர் கிரேட் 12க்குரிய டூர் வந்து ஃபுல்லா போட்டிருக்கேன். வாங்க சொல்லுங்க. நேற்று அந்த நேற்றாம் கிளாஸ் ரெக்கார்டிங் போடல போல. அது அந்த எனக்கு டேட்டா கொஞ்சம் சுத்தி கொண்டு வந்து போட்டு சரி ஓகே, நான் பேருந்து போடு. ஓகே சொல்லு. இது அந்த செமினார் மெட்டடியூட்டா நீங்க எடுக்கலாம் வந்தா. இன்றைக்கு வேற நீ ஒரு நாள் புதன்கிழமை தான் சரி சார் ஓகே. வந்தவனும் வந்தாரு. நான் மேசையில் வச்சுட்டு போனேன். சரி சார் கேட்டு பாவா. ஓகே நேரம் இருக்கிறாங்க வந்து என்சில எடுங்க. மற்ற போஸ்ட்ல போட்டு நீங்க உங்களோட இலான்றீங்க. செவ்வாவியாலும் படி 5:30 உடம்பே சூம்ல இருங்க. 5:30 கம்பெனி கூட்டு மேட்சுக்கு உடம்பு இருங்க. பாஸ் செய்ப்பேன். 2020ஆம் ஆண்டு பேப்பர் செய்வேனா வார செவ்வாய்க்கு 5:30 உடம்புங்க. சூம்ல நேரம் வாங்க, இல்லாட்டி சூம்ல வாங்க. நாளைக்கு இரவு 8 மணிக்கு. சரி வாங்க.